ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் cashew nut கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த cashew nut கிரேவி முந்திரி பருப்பு தோட்டத்தில் விளைஞ்ச முந்திரி பயிர் யூஸ் பண்ணி நான் இந்த கிரேவியை செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் cashew nut யூஸ் பண்ணியும் இந்த கிரேவியை செய்யலாம். இந்த கிரேவியை ரிச்சாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த முந்திரி பயிரை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதோட தோலை உரிச்சு எடுத்துடணும். தோல் உரிச்ச உடனே நம்ம எல்லா முந்திரி பயிரையும் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், தக்காளி, வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இந்த முந்திரி பருப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, மேத்தி லீஃப் எடுத்துருக்கேன். கிரேவி செய்யறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற cashew nuts ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போது தக்காளி வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா வெங்காயம், முந்திரி பருப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பச்சை மிளகா 2 நான் இந்த கிரேவிக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின உடனே மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பேஸ்ட் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்மளோட பச்சை முந்திரியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிரேவியில் இந்த பச்சை முந்திரியை சேர்த்துடலாம். 5 நிமிஷம் இந்த முந்திரி பருப்பை வதக்கி எடுத்துட்டு நம்மளோட கிரேவியில் சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்மளோட கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரேவி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முந்திரி பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இந்த கிரேவியை நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் செய்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Stay home, stay safe, wear mask, get vaccinated.